சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி திரு சுப்பையா விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் வழங்குவது, சுவாச உதவி உபகரண பயன்பாடு உள்ளிட்ட விரிவான மருத்துவ சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்படுகிறது. முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையை மருத்துவ நிபுணர் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மருத்துவர்கள் உரிய மருத்துவ பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் எனப்படும் அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழக மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி கில்னானி, மயக்க மருந்தியல் நிபுணர் டாக்டர் அஞ்சன் ட்ரிகா மற்றும் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிதிஷ் நாயக் ஆகியோர் நேற்று முன்தினம் சென்னை வருகை தந்து முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்களுடன் விரிவான ஆலோசனை நடத்தினர். எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர் குழுவினர் முதலமைச்சருக்கு மருத்துவ பரிசோதனைகளும் நடத்தினர். எய்ம்ஸ் சிறப்பு மருத்துவர்கள் இன்றும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கின்றனர். கடந்த 30ஆம் தேதி சென்னை வந்து முதலமைச்சருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி ஆலோசனை வழங்கிய இங்கிலாந்தைச் சேர்ந்த சர்வதேச மருத்துவ நிபுணர் டாக்டர் ரிச்சர்ட் ஜான் பேல் மீண்டும் நேற்று முதலமைச்சருக்கு மருத்துவ பரிசோதனைகளை நடத்தினார். மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் அடிப்படையில் விரிவான சிகிச்சை முறைகள் வகுக்கப்பட்டு சிகிச்சையை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு தற்போது அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் தொடர வேண்டும் என அனைத்து மருத்துவ நிபுணர்களும் ஒருமித்த கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் தங்கியிருந்து தொடர்ந்து சிகிச்சை பெறுவார் என்று அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய உடல்நிலை பற்றி இத்தனை நாளும் அப்பல்லோ மேனேஜ்மெண்ட் விளக்கம் கொடுத்தது நம்ம எல்லாரும் பார்த்தோம். நேற்று மிக தெளிவா விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது, அவங்களுக்கு என்னன்னு கேட்ட கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு நம்முடைய அப்போலோ நிர்வாகம் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்துட்டு இருக்கோம், எப்படி ட்ரீட்மெண்ட் நடக்குது, லண்டன் டாக்டர்லேருந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ்லேருந்து நம்மளோட அப்போலோ டாக்டர்ஸ் வரைக்கும் அந்த குழு என்ன அளவுக்கு அம்மாவை கேர் எடுக்கிறாங்க, எவ்வளோ நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிறத தெளிவான விளக்கம் கொடுத்தாச்சு. இன்றைக்கு மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் கூட நேராக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு, அம்மா நல்லா இருக்காங்க, சிஎம் நல்லா ரெக்கவர் ஆகி வராங்க, அவங்க விரைவில் வீட்டுக்கு வருவாங்கங்கிற நல்ல வார்த்தையை மாண்புமிகு ராகுல்ஜி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அதுதான் உண்மை. அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க.